எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழ் பேசுகிறேன். கடந்த 2-3 காணொளிகளாக தொடர்ந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி தான் பேசிட்டு வரோம். இந்த காணொளியில் தொடர்ந்து இந்தியாவுக்கும் இந்த இந்திய அதிகார வர்க்கத்தில் இருக்க இந்த வியாபாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன தொடர்பு இருக்குது, இதை பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னாடி கடந்த காணொளிகளுக்கெல்லாம் நல்ல ஆதரவு இருக்குது. நிறைய பேர் பாராட்டியும் அதை தொடர்ந்து செய்யவும் அறிவுரை கொடுத்துருந்தீங்க. அதுக்கு நன்றி. அதே மாதிரி சிலர் பேர் கேட்டிருந்தீங்க, இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம், மக்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது, தங்கள் அன்றாட வாழ்வியல் இதுவரையாக பாதிக்கிற வரைக்கும் மக்கள் எதையும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். ஆனால் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறதுனால இதை பற்றி சொல்கிறோம். அதோடு முக்கியமாக இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஏன் பேசணும், இந்தியாவில் இருக்க நம்மளுக்கு எதுக்கு, எங்கேயோ இருக்க அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நீங்கள் இந்த அதிகார வர்க்கம் எப்படி வேலை செய்யுது, உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்கள் ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்கும், உங்களுடைய அம்மா அப்பா மாமா தம்பி தங்கச்சி யாராவது இருப்பாங்க, யார்கிட்டயாவது நீங்கள் இதை பற்றி பேசுங்க. இப்படி தான் உலகம் இயங்குது, அதிகாரம் மிக்க ஒரு சில ஆட்கள் எப்படியாக இந்த மாதிரியான புரோக்கர் வேலைகளை செய்து அது வழியாக பெரிய பெரிய உலகத்தில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே இப்படி தான் நடக்குது அப்படின்றத புரிய வைங்க. அவங்க பாவம் ஏதோ ஓட்டு போட்டேன், கவுன்சிலர் வந்தார், கவுன்சிலர் போய் எம்எல்ஏ கிட்ட பேசினார், எம்எல்ஏவோட எம்பி பதவி ஜாஸ்தி, எம்பி பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல், இதெல்லாம் இல்லாமல் இந்திய நாட்டில் இருக்க அதிகாரம், அதற்கப்புறமாக உலக நாடுகளில் ஐநா சபையை இவங்க இருக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டு தான் எல்லாம் நடக்குது, உலகத்திலே எல்லாமே நியாயப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதற்கு பின்னாடி நடக்குது, இப்படி தான் எல்லா டீலுமே செய்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்படி தான் மாற்றம் வருமே தவிர வேறு வழி கிடையாது. அதே மாதிரி பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்க எல்லா பேரையும் தைரியமாக ஒரே காணொலியில் வெளியிட வேண்டியது தானே, அதற்கு என்ன தயக்கம், அதற்கு என்ன பயம் அப்படின்றீங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைலு கிடையாது. அந்த ஃபைல் எடுத்து வச்சு இதாப்பா 10 பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆளுடைய வாழ்க்கையில் இருக்க அத்தனை இமெயில்களும், அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்லேருந்து ஆரம்பித்து அந்த ஆளுடைய ஃபோட்டோவில் அவருடைய ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சதுலேருந்து, அவருக்கு ஃபோட்டோ இமெயில் பண்ணவங்க, இல்லை இவர் ஃபோட்டோ இமெயில் பண்ணவங்க, இவர் வீடியோ பார்த்தது, அவரோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அனைத்துமே சேர்த்து தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் சொன்ன மாதிரி 3 மில்லியன் பேஜ் இருக்குது. இந்த 3 மில்லியன் பேஜில் ஒன்று ஒன்றா எடுத்து படிக்க அதுக்குள்ளாவே இப்போ பல காணொலிகள் அதில் காணாமல் போகுது, பல பக்கங்கள் அதில் காணாமல் போகுது. அதனால் ரேஸ் அகெயின்ஸ்ட் டைமாக இதெல்லாம் செய்துட்டு வரோம். இதை 3 லட்சம் பேர் உட்காந்து அதனால் எடுத்து விட வேண்டியது தானே, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை திறந்து காட்ட வேண்டியது தானே அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி கிடையாது இது. அதே மாதிரி இந்த ஃபைலில் பெயர்கள் வந்ததுனாலேயே அவங்கெல்லாமும் இந்த மாதிரி கொடுமைக்கார ஆட்கள் அப்படின்னு கிடையாது. உங்களை பற்றி அவங்க பேசியிருந்துக்கலாம், அவங்க என் ஆளுன்னு சொல்லியிருக்கலாம், நான் அனுப்புகிறேன், நான் போய் சொன்னால் அவர் கேட்பாருன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இந்த மீட்டிங்கில் இந்த ஆள் வந்திருந்தாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அலசி தனியாக வைத்து விட்டு பாதி விஷயங்கள் கருப்பு மை வைத்து ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் படித்து இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் வெளியில் பேச வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்கான நேரம் எடுக்குது. இப்போ நம்ம இந்த காணொலிகளை போவோம். நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள், அது வழியாக வந்தவர்களில் பேர் அதிகமாக அடிபட்ட பெயர் இதில் அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் பூரி, அப்புறமா நம்மளுடைய மோடி, அதற்கப்புறமாக திரைப்பட இயக்குனர் மீரா நாயர், அப்புறம் தீபக் சோப்ரா அப்படின்றவன், இந்த மாதிரி இன்னும் பல பேருடைய பெயர்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம அவர்களுடைய என்ன மாதிரியான நடவடிக்கையில் அவர்களுடைய பெயர்கள் இதில் வந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். முதல்ல அம்பானி, அனில் அம்பானி யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அனில் அம்பானியும் எப்ஸ்டீனும் தொடர்ந்து இமெயில் கான்டாக்டில் அதிகமாக 2017லேருந்து 2019 வரைக்கும் அதிகமாக பேசியிருக்காங்க. இதில் இவங்க 2 வருஷம் பேசினதுல இவர் தெரியாமல் பேசியிருக்கலாம், இவருக்கு இந்த எப்ஸ்டீன் எவ்வளோ மோசமானவன் அப்படின்லாம் தெரியாமலாம் கிடையாது. இவனுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இவன் என்ன மாதிரியான புரோக்கர், எந்த அளவுக்கு இவனோட பவர் இருக்குன்னு தெரிஞ்சு தான்
அம்பானி வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இவருக்கு அம்பானிக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் உள்ள போகணும். ஏன்னா வந்து இங்கே ஆட்சியாளர்கள் போர் விரும்பிகளாக இந்தியாலையும் வந்துட்டாங்க அப்படின்றது அம்பானிக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதே மாதிரி எந்த மாதிரியான கார்ப்பரேட்டுக்கு வந்து கழுவி விடுற வேலையை வந்து செய்கிறவங்க உயர் பதவியில் வந்திருக்காங்கன்றதை நம்மள 2014 நம்ம வந்து பார்த்துட்டோம். அதனால இவனும் ஒரு வியாபாரி தானே. அதனால அடுத்ததாக வந்து இந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வந்து நம்ம போனால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இதுக்குள்ள எப்படி வந்து அமெரிக்காவை எந்த மாதிரியான உறவுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து அந்த ஆள்கிட்ட வந்து அதிகமாக கேட்குறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2008 இவன் ஒரு மோசமான ஆளு அப்படின்றத வந்து வெளியில வந்து உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அதிக பப்ளிசிட்டி பண்ணி இந்த விஷயம் தெரியாம வந்து ஒரு சாதாரண குடிமகன் கூட இருக்க முடியாதுன்ற நிலைமையில நம்ம அம்பானி எந்த பாறை கடையில வந்து ஊறிட்டு இருந்தாருன்னு தெரியல, அவருக்கு தெரியல போல. ஆனா வந்து இந்த இந்த வேலையில இவனை வச்சு செய்யறதுக்கு வந்து கேட்கிறாரு. அதே மாதிரி என்ன கேட்கிறாருன்னா, என்னை வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரோட வந்து என்னை வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி விடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை வந்து அரேஞ்ச் பண்ணி விடுற அளவுக்கு இவன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் எப்ஸ்டீன் அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி கேட்குறான். அதே மாதிரி வந்து என்ன கேட்குறான், எனக்கு வந்து இந்த ஒயிட் ஹவுஸோட அப்படின்னா, ஒயிட் ஹவுஸ்னால் அமெரிக்காவில் இருக்க அந்த பிரசிடென்ட் தங்குற அந்த மாளிகை, அந்த மாளிகையோட எனக்கு வந்து முக்கியமான நடவடிக்கைகள் அது அங்கே தான் முடிவாகுது. அவர்களோட நல்லுறவை எப்படி பேண்டுறது, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்குறான். அதே மாதிரி 2019 தலைவர் வந்து வழக்கம் போல் பிளான் பண்ண மாதிரியே ஊற்றி மூடிட்டாரு. ஊற்றி மூடிட்டு எல்லாரும் ஷேர் போட்டவன் அவன் இவன் எல்லாருக்கும் வந்து பெப்பரப்பேன்னு ஊதிட்டாங்க. ஆனால் இதை வந்து இப்போ இந்த இன்சால்வன்சி கொடுத்த அனில் அம்பானி வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு 750 மில்லியன் வந்து 750 மில்லியன் வந்து எனக்கு வந்து ஒரு லோன் வேணும், அதை எப்படி வாங்குறது நீ எனக்கு சொல்லி கொடுன்றாங்க. இதுலதே ஹோல் பேங்கிங் சிஸ்டமே நம்மளுக்கு புரிய வருது. காசு போட்ட சில்லறை போட்டவன் அவனுக்கெல்லாம் வந்து எல்லாமே மூடிட்டாங்க, கம்பெனி மூட்டாங்கன்னு சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவானுங்க. ஆனால் இதில் மெயினாக இருக்க இந்த பணக்காரனுங்க என்ன செய்வானுங்க அப்படின்னா, நான் தான் கொடுத்துட்டேன்ப்பா, நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டேன்ப்பா, இன்சால்வன்சி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்வாங்க. உடனே நம்ம மாமி வந்து அங்கேருந்து வந்து ஐயோ பாவமே, இவர் வந்து இவ்வளோ ரொம்ப ஒரு நல்லவர், இவ்வளோ கோடி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணார், ஆனால் வந்து அவருக்கு ரிட்டர்ன் வரல, அதனால் அவர் வாங்கின கடன்லாம் அழிச்சிருங்கப்பா, முதல்லேருந்து பரோட்டா சூரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து முதல்லேருந்து அடி, எல்லாத்தையும் அடி, முதல்லேருந்து அவர் கொடுத்த கடன்லாம் மறந்துடு அப்படின்னு. ஆனால் படிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் லோன் வாங்கின வந்து விவசாயியும் மாணவனையும் போட்டு பத்திரிகையில் வந்து ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்தி கண்ட ஆட்களை விட்டு அவங்கள மிரட்டி ஒரு கேவலம் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டாமல் ஒரு மாதம் தள்ளி போனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் பல மில்லியன்களை வந்து அப்படியே வந்து ரைட் ஆஃப் பண்ண அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வந்து விட்டுருவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்குள்ளே வந்து நடக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கிட்ட வந்து அனில் அம்பானி கேட்குறான், இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கான தூதுவராக வந்து இவனை நியமிக்கலாமா அவனை நியமிக்கலாமான்றான். அவன் வந்து கடைசியில் அந்த யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அவனை வந்து தூதுவராக வந்து நியமிக்கல. லீடர்ஷிப் வுட் லைக் டு மீட் ஜேரட் அண்ட் பேனன், நான் என்னை வந்து மீட் பண்ண வைங்க அப்படின்றான். இந்த ஜேரடும் பேனனும் ஸ்டீவ் பேனன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, முக்கியமான பதவிகளில் ஒரு கொள்கை வகுக்கிற தளத்தில் வந்து ட்ரம்ப்புக்கு அட்வைசராக இருக்க அளவுக்கு இருக்காங்க ரெண்டு பேருமே. இவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சந்திக்கணும், அது மாதிரி வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தலைமை வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய தலைமை யார் அப்படின்றது அடுத்த இமெயிலில் வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்த மெசேஜில் என்ன கேட்குறான் அப்படின்னா, தலைவர் வந்து நம்மால் 56 இன்ச்சு மார்பு வந்து அங்கே வரணும், அமெரிக்காவுக்கு வரணும், அதுக்கு வந்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். இதில் வந்து ஒரு கேடுகெட்ட ஒரு மாமா பையன்கிட்ட வந்து இன்னொரு சொல்ல முடியாது, நம்மளுடைய தலைவரான 56 இன்ச்சு கிட்ட வந்து அனுப்புறதுக்கு யார் வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்க, இந்தியாவோட ஒரு தலைமை இதில் பதவியில் இருக்க ஒருத்தர்கிட்ட அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஒரு கேடுகெட்ட குழந்தைகளை கொண்டு விற்று அந்த பார்ட்ஸை தின்ற இது வழியாக வந்து மற்றவங்கள வந்து வீடியோ எடுத்து மிரட்டுற ஒரு கேடுகெட்ட ஒரு கம்யூனாட்டி அவன் வந்து அவங்ககிட்ட வந்து இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு பணக்காரரில் இருக்க அம்பானின்றவன் வந்து கெஞ்சிரான் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு. இதை வந்து நம்ம வந்து நினச்சிக்கலாம், இந்த மாதிரி அம்பானி வந்து ஒரு மனப்பிராந்தியில் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டான்,
அப்படின்னு நம்ம நினச்சிடலாம். ஆனால் வந்து அவனே எப்ஸ்டீனே வந்து சொல்கிறான் மோடிஸ் மேன் அப்படின்னு சொல்லி அம்பானியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான், அவனுடைய ஆள் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எப்ஸ்டீன் வந்து அதிகமாக பேசுறது வந்து இந்த கத்தாரில் இந்த மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு வந்து நம்மளால் போனோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக 2017 போகிறாரு. அங்கே போகிறதுல வந்து இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வேறு சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து என்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டாரு. அது வழியாக இதே மாதிரி இஸ்ரேலில் போய் ஆட்டம் பாட்டம்லாம் வந்து ஆடி இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டர் வந்து நல்லா வந்து குழு குழுன்னு வச்சுக்கிட்டாரு. இது வந்து வேலைக்கு ஆகிடும், நம்மளுக்கு தேவையானது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கு தான் ஏற்கனவே காணொலியில் வேறு காணொலியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உடனே வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து எதுக்குமே வந்து பெருசாலாம் வந்து ரியாக்ட் பண்ணாமல் வந்து டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து உடனே பொய் ஐயோ மிஸ் மாதிரி ஒரு இதுவே நடக்கலை. அவர் வந்து இஸ்ரேலுக்கு போனதுன்னா நடந்தது தான். ஆனால் வந்து இதை சொல்கிறவன் மிகப்பெரிய கொடுமைக்கார, இந்த மாதிரி கேவலமான ஒரு மனுஷன், இவன் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி கேவலமான மனுஷங்கிட்ட தான் வந்து நீங்கள் போய் டிஃபென்ஸ் டீலையும் அமெரிக்காவுக்கு வரலாமான்னு தூங்கிட்டு இது மட்டும் தானே பேசியிருக்காங்க, பிஸ்னஸ் தானே பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து யங் பிளாண்டு பெண்களை தான் உனக்கு பிடிக்கும் தானே, சில பேருக்கு வந்து வயசான இந்த பிளாண்டு முடி இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும், அதை பற்றி ஒரு சாதாரண விஷயமா வந்து அவனும் ஜோக் பண்ணுறான். இவர் உடனே அரேஞ்ச் பண்ணுவியான்னு கேட்குறாரு. இது எல்லாமும் நடக்குது இது வழியாக.